அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் பாரம்பரிய உணவான ஒடிய புட்டும் சுறா மீன் வரையும் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கு பாரிஸில் நைஸ் கொட்டி கொண்டிருக்குது. இந்த காட்சியை நீங்களும் கொஞ்ச நேரம் பாருங்கள். இப்போ நான் இந்த சுறா மீன் 1/2 கிலோ தோல் எல்லாம் உரித்து வடிவாக கழுவி மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் முதல் அவிச்சிட்டு தான் வர செய்யணும். இப்போ இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு தோலை உரிக்காமல் தோலோட அவிச்சிட்டு பிறகு உரிக்கிறதா இருந்தால் அதில் ஒரு மண் மாதிரி இருந்து இதில் ஒட்டும். ஒரு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இவ்வளவு தேங்காய் எண்ணெய் விட்டால் போதும். மஞ்சள் எல்லாம் ஏற்கனவே போட்டுருக்கு. இப்போ ஒரு கொஞ்சம் மஞ்சள் போட்டு விடுறது நல்லது. கூடுதலாக உப்பு போதிய அளவு போட்டுருக்கிறேன். இதை நாங்கள் முதல்ல அவிய வைப்போம். இதை அவியட்டு இந்த ஒடியல் புட்டை வைக்கிறதுக்கு நான் இந்த மாவுக்குள்ள 3 தடவை இப்படி கூடுதலான தண்ணி வச்சு இந்த கயர் தண்ணி மேலே வர இப்படி வடிய விட்டுட்டு பிறகு நான் தண்ணி ஊற்றி இப்போ இப்படி எடுத்து வச்சுருக்குது. இப்போ நாங்கள் இதை புளிஞ்சு தான் புட்டை வைக்கணும். புளியறதுக்கு இந்த இட்லி அவிக்கிற இந்த துணியில் இப்படி கிள்ளி விட்டு இப்படியே புளிஞ்சு இந்த துணியலுக்களை வச்சு புளிஞ்சு எடுத்தால் தான் புட்டை வைக்கலாம். முதல்ல ஒரு முருங்கையில் போட்ட ஒடிய புட்டு நான் காட்டினா இப்படி முறையில் தான் செய்யணும். இதை நாங்கள் மாவுகளை அந்த இளஞ்சுடு தண்ணி அப்படியெல்லாம் விட்டு குழைச்சி அவிக்கக்கூடாது. இது இந்த முறை இதுதான். நல்லா இப்படி இறுக்கி புளிஞ்சிட்டு இப்படி போடுவோம். இவ்வளோதான் இது இந்த வேலை. பிறகு சும்மா நாங்கள் உளுத்தி போட்டு இது செய்கிறது தான், புட்டை வைக்கிறது தான். இப்போ நான் இந்த சுறா அவிய வச்சது ஒரு பக்கம் அவிஞ்சிட்டது நல்லா. இப்போ இந்த இதுகளை இப்படி நாங்கள் திருப்பி போட்டு இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். வந்த அப்புறம் தான் இதை நாங்கள் ஆஞ்சு பிறகு வரையா செய்கிறது. திருப்பி நல்லா அவிய விட்டுட்டு இந்த தண்ணி வற்றும் வரையும் இது அவியாட்டு இது இன்னும் கொஞ்சம் அவியாட்டு இந்த ஒடியல்மா புளிஞ்சிட்டேன். இனி இந்த மாவுக்கு பெருசாக நாங்கள் குழைக்கிறது இப்படி கையில் இப்படி உளுத்தி இங்கே இப்படி செய்து விட்டால் அவ்வளவு தான். அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காய் பூவை போட்டுவிட்டு அவிக்கிறது தான். இதுக்கு உப்பெல்லாம் போடுற இல்லை. இப்படி உளுத்துறது தான் இந்த ஒடியல்மா. அப்படியே பிறகு தேங்காய் பூவை போட்டுட்டு அவிக்க வேண்டியது தான். இந்த சுறா வரைக்கு இந்த பொருட்கள் மல்லி, மிளகு, சீரகம், இந்த செத்தல் மிளகாய், இஞ்சி, இவ்வளவு வெள்ளைப்பூடு இவ்வளவுத்தையும் நான் வறுக்கிற கொள்கிற இல்லை. இதை அரைச்சி நாங்கள் இதை முள்ளெல்லாம் ஆஞ்சு போட்டு இதுக்குள்ளே போட்டு பிரட்டி பிறகு இதெல்லாம் தாளித்து தான் வறுக்கிறது. இதை இப்போ தனியாக நான் இதை பச்சையாக அரைக்கணும்.
மீனும் தண்ணி வற்றுற அளவுக்கு அவியாட்டு. இப்போ இந்த மீன் அவிச்சு ஆறிட்டுது. இப்படி இந்த அவிஞ்சா பிறகு கொஞ்சம் சூடு இருக்குதா, இந்த முள்ளெல்லாம் எடுத்து தனியாக இப்படி சதையாக எடுக்கணும் நாங்கள் வறுக்கிறதுக்கு. திருக்க வரையும் இப்படித்தானே செய்கிறது. திருக்க இதில் கொஞ்சம் ஒரு வெடுக்கு தன்மை இருக்குமென்னு சொல்லிவினோம். அதுக்கு தான் இந்த இஞ்சி உள்ளி இதுகள் எல்லாமே இந்த அரைச்சி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் போட்டு இதுக்குள்ளே பிரட்டி தான் நாங்கள் இதை செய்யணும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை இப்படி எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த வறுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம். தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சம் விடுறேன். இப்போ நான் இந்த மீனை ஆஞ்சி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு இதுக்குள்ளே தான் இப்போ பிணைஞ்சு எடுக்கணும். இப்போ எண்ணெய் சுடாட்டு எண்ணெய் சுட்ட உடனே கொஞ்சம் கடுகு போடுங்க. பெருஞ்சீரகம், வெந்தயம் இதுக்கு பெருசாக தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் போடுங்க, நல்ல வாசமாக. இந்த உள்ளியும் பட்டி வச்சுருக்கிறேன், உள்ளியை போடுவோம். எண்ணெய்களை கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது ஒரு 3 செத்தால் மிளகாய், கருவேப்பிலை, இதோடைய சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கிறேன். எந்த வெங்காயம் வேணாலும் போடலாம், போடுங்க. இது கொஞ்சம் சின்ன நெருப்பில் பொரியட்டும். இப்போ இந்த மீனுக்களை இந்த நான் அரைச்ச இதை போடுறேன். அதுக்கு பிறகு தான் இதை கொஞ்சம் இப்படி நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். இப்போ நான் இந்த அரைச்சி வச்ச இதெல்லாம் போட்டு இந்த இதுக்குள்ளே பிரட்டிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான தேங்காய் பூவையும் போட்டு இதுக்குள்ளேயே வினையலாம். இதுக்கு நல்ல உரைப்பு போட்டிருக்கு, மிளகு, செத்தல் மிளகாய் எல்லாமே போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றாவே குழைக்கலாம். இது பெரிய வேலை இல்லை, எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு குழச்சிட்டு நாங்கள் இதுக்குள்ளே பதங்க போடுற போது தான் ஒரு சின்ன நெருப்பில் கொஞ்சம் கூடுதலான நேரம் இதோட வதங்கணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். இன்னும் கொஞ்சம் உரைப்பு அதுகள் வேணுமென்னு சொன்னால் உப்பு அதெல்லாம் பார்த்து இந்த டைமிலேயே எல்லாத்தையும் போடலாம். இப்போ இது மூடி ஒரு குறைஞ்ச நெருப்பில் ஒரு 7-8 நிமிஷம் இப்படியே வதங்காட்டு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் சின்ன நெருப்பில் வச்சு நல்ல வறுத்தாச்சு. சுறாவரைன்ற வேலை முடிஞ்சது. இது சோறோட புட்டோட எதோட வேணும்னாலும் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் ஒட்டிய புட்டு தான் இனி அவிக்கிறது.
தண்ணி கொதிக்கட்டு ஒடியப்பட்டு இந்த மாவை இப்படியே 2 கையால் உளுத்தி நல்லா உளுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும். இப்படி போட்டு பிரட்ட வேண்டியது தான். சுறாவட்டைக்கு ஒடியப்பட்டுங்க நல்லா இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்டது. நாங்கள் ஒடியப்பட்டு அவிக்கிறதுக்கு போடுவோம். ஃபுல்லாக போட்டால் கொஞ்சம் தண்ணி தன்மையாக வந்துடும். கொஞ்சம் ஆவிக்கிறது தான் நல்லது. இப்போ நான் ஒரு உரல்லையும் ஒரு சம்பல் ஒன்று இடித்து தேசிக்காய் புளி விட்டு வச்சுருக்கிறேன். இந்த புட்டுக்கு வரையில் அவ்வளவு உரைப்பு இருக்காது தானே, அதனால ஒரு உரைப்பு சம்பலும் அடிச்சிருக்குது. இப்போ ஒடியப்பட்டு சுறா வர சம்பல் ரெடி ஆகிட்டுது. எல்லா வேலையும் முடித்தாச்சு. இப்போ இதுக்குள்ளேயே போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றது தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட வரைய போட்டு உரைப்புக்கு கொஞ்சம் சம்பளம் போட்டு இந்த ஒடியப்பட்டும் 500 கிராம் மாவில் தான் அவிச்சேன். 500 கிராம் ஒடியல் மா. சுறாவும் 500 கிராமில் தான் வறுத்தது. ஒடியல் புட்டுன்னு பயப்படுறாதீங்க, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அழல் ஒன்றும் இருக்காது. நாங்கள் இப்படி தண்ணியை வடித்து போட்டு புளிஞ்சு போட்டு அவிச்சு விட்டால் நல்ல புட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு புட்டை வச்சு இப்படி ஒரு வரையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இதே மாதிரி புட்டை வச்சு சாப்பிடுங்க. இன்றைக்கு பாரிஸில் நைஸ் கொட்டி கொண்டு இருக்குது. இந்த காட்சியை நீங்களும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.